அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் முன்னாடி டிவியில் ஒரு ஆடு, அது ஒரு டியோட்ரண்ட் ஆடு. அந்த டியோட்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய தூக்கி வச்சுருக்கான் அந்த ஆள். அந்த குழந்தைய தூக்கி வைக்கும்போது அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தைய கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை நல்லா சிரிக்குது. ஸோ என்ன அப்படின்னா, வியர்வை நாற்றத்தினால அந்த குழந்தை அழுகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டியோட்ரண்ட்டை அவர் யூஸ் பண்ணுறாரு. அவர் பயன்படுத்துறதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுவலை. குழந்தை அவர்கிட்ட வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருது. இதுதான் அந்த கான்செப்டு. இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்தளவுக்கு அந்த டியோட்ரண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நம்மக்கிட்ட தூண்டுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நல்லா தெரியுது. இதை எப்படி போக்கலாம், நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன மெத்தடில் எப்படி போக்கலாம், நம்மளோட வியர்வை நாற்றத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னா, தினம் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு பழம், தக்காளி இவ்வளோ பெரிய பழம் எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த தண்ணியில் குளிங்க. கண்டிப்பாக அந்த வியர்வை நாற்றம் போயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு நல்லா உடம்பு பூரா, சோப்புக்கு பதிலாக அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கனாலே அந்த நாள் பூரா வியர்வை நாற்றம் நம்ம உடலில் வராது. அது போக பார்த்திங்கன்னா கற்றாழை, மூன்றாவதாக கற்றாழை ஜெல்லு சோப்பு மாதிரி கட் பண்ணி அந்த கட் பண்ணிவிட்டு ஒரு 7 டைம்ஸ் அந்த கற்றாழை சோப்பு மாதிரி கட் பண்ணியிருக்கிறத நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சோப்பு மாதிரியே அந்த கற்றாழை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே இந்த வேர்வை நாற்றம் வராது. அதே போல் ஆவாரம் பூவை பவுட்ரு பண்ணி நீங்கள் குளிக்கும் போது கடலை மாவு சேர்த்து, எவ்வளோ ஆவாரம் பூ பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த கடலை மாவை யூஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கலந்துக்கிட்டு கடலை மாவும் அந்த ஆவாரம் பூவும் சமமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேர்வை நாற்றம் வராது. அது போக பார்த்திங்கன்னா குளியல் பொடி பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வியர்வை நாற்றத்தை எப்படி டியோட்ரண்ட் இல்லாமல் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நம்ம பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய நம்பர் 9841168598. இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். நன்றி, வணக்கம்.